ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைனுங்கிற மானுவல எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த பாஸ் மான்ஸ்டர்லாம் காட்டுறாங்க. அது லெவல் 18 இருக்குது. அதோட வீக்னஸ் ஃபயர் மேஜிக்கும் டண்டர் மேஜிக்கும் ஹீரோ கண்டுபிடிக்கிறான். பார்த்துட்டு பாஸ்கெட் இல்லையா, இல்லை ஒருவேளை ஹார்ட் மோட்லாம் இப்படி தான் இருக்குமா? ஹார்ட் மோடில் பாஸ்க்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அந்த ரெட் ஆர்மர் சொல்கிறான். ஹோல் கொஸ்டளவு இந்த பாஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தான். ஆனால் இப்படிப்பட்டதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பெரிய கொஸ்டா இல்லாட்டியும் பாஸுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ரெட் ஆர்மர் ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், இந்த பாஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் அந்த ரத்தனக்கல் யூஸ் பண்ணி அந்த கேட்டை உள்ளே போய் பார்த்த மான்ஸ்டரோட இது வேறுபட்டு இருக்குது. அதோட அந்த இடத்துல இருந்த கண் அது எனக்கு இன்னுமே பயமாக தான் இருக்குது. அதை பார்த்தா வாங்க, இந்த ஒரு மான்ஸ்டர் தான், இது எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு அந்த ரெட் ஆர்மர் அட்டாக் பண்ண கிளம்புறான். அதுக்கு ஹீரோ வெயிட் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு பம்பிட்டு உட்காந்துருக்கான். ஹார்வி, மெஜிஷியன்ஸையும் நம்ம பார்ட்டி மெம்பர்ஸையும் டக்குன்னு கூப்பிட எல்லாத்தையும் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறான். உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? அதை கேட்க எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ வயசுட்டு வந்தோம் சொன்னதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஹார்வி, நீ வாரியரை அழைச்சிட்டு முன்னாடி போய் எப்பயும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான். மெஜிஷியன்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்க, சேர்ந்து உங்களோட ஹையஸ்ட் மேஜிக்கை சேட் பண்ணி வைங்க. என் சிக்னலுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் சிக்னல் கொடுத்ததும் அட்டாக் பண்ண ஆரம்பிங்க. அதோட அடிப்பட்ட மற்ற அட்வென்ச்சருக்கலாம் அதுக்கேற்ற போர்ஷனை கொடுத்து அவங்கள சரி பண்ணுங்க டக்குன்னு. ஆனால் வழக்கம் போல இல்லாமல் அந்த பாஸோட ஹெச்பி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட அந்த ஹார்ட் மோடால் அது ரொம்ப டபுள் மடங்காக இருக்குது. அதனால போர்ஷன்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்சளவு உங்களை ஹீல் பண்ணிக்கங்க. நல்லா சுறுசுறுப்பான உங்க மெம்பரை அழைச்சிட்டு போய் அந்த பாஸை சுற்றி வளைச்சி உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுனா அதை அட்டாக் பண்ணுங்க. அது மூலயமா அதை ஹெச்பியை கொஞ்சமாவது குறைக்க வைக்கும். மெஜிஷியன்ல பக்கத்துலேயே இருந்து உங்க மேஜிக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலயமா பாஸோட ஸ்கில்ல தடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு நின்று அந்த மான்ஸ்டரை எப்படாவது அட்டாக் பண்ணுங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி அந்த கேப்டன் யோசிக்கிற நேரத்தில் நான் தான் அப்பயே சொன்னல கேப்டன் சுயேஷியை நம்பலான்னு அப்படின்னு அந்த சிவபாரம்பரம் சொல்கிறான். ஆல்ரைட், எல்லாம் ஒன்றா வாங்க, ஒரே நேரத்தில் அந்த பாஸை டேக் டவுன் பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த கோட் பார்ட்டி அவங்களோட யங்கஸ்ட் மெம்பரோட நுழைஞ்சாங்களா? இது வேற ஹார்ட் மோட் ஆச்சு அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கலர் இருந்தால் ஒவ்வொரு டைப்பான டஞ்சன், ரெட் கலர் இருந்தால் ஹார்ட் மோட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த பார்ட்டியோட இப்போ தற்காலிக தலைவர் ஒரு ஹியூமன் வாரியர். அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அது ஹார்ட் மோடாகவே மாறிச்சு. பார்ட்டி அந்த மனுஷனால ஏமாற்றப்பட்டிருக்கணும். அவங்களால சாதாரணமாகவே இந்த கொஸ்ட்டை அழிக்க வைக்காது, இதில் ஹார்ட் மோடு வேறையா? இது ரொம்ப ஆபத்தானது. அவங்க எப்படியும் அந்த வெளியே வர கொம்பு யூஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. பார்ட்டி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. எல்லா பீஸ்ட்மேனுக்கும் லீடராக ஒரு ஹியூமன் போகிறான் இந்த கொஸ்ட்டை எதிர்த்து. எங்கள் பீஸ்மேன் தேசத்தில் ஒரு ஹியூமன் பார்ட்டியா? என்ன ஒரு காமெடி. அவங்க என்னதான் கான்ஃபிடண்டாக உள்ள போனாலும் அந்த ஆபத்தில் அவங்கள்ட்ட எப்படி தப்பிச்சு வரதை பார்த்து எல்லாரும் முன்னாடி கேலி செய்ய வேண்டிதான். நெக்ஸ்ட் அந்த கொஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. எல்லா வாரியரும் அந்த மாஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வேணா மேஜிக்கை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ வயசிட்டு வந்தவங்க கிட்டதுக்கு வேணாம், அவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால ஆர்டருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ மற்றவங்கள பார்த்து சொல்கிறான். அவங்க அப்படி பேசிட்டு இருக்க நேரத்துலேயே அந்த மான்ஸ்டர் ஃபுல் ரேஜுக்கு போய் அது ஃபைனல் ஃபார்ம் எடுக்குது. மியூசிஷியன் குரூப் 2 உங்கள் அட்டாக் இப்போ பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ ஆர்டர் பண்ணுறான். அவங்களும் அந்த ஆர்டரை கேட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் பின்னாடி அட்டாக் பண்ணுறாங்க. மறுபடியுமா கேப்டன் சுயேஷி மறுபடியும் இந்த அட்டாக் யூஸ் பண்ணுறாரா? இது ஹார்ட் மோட் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு அந்த மான்ஸ்டர் பார்த்தா டிஃபிட் ஆகி கீழே கிடக்கு. இந்த கூட இருந்தவங்களாம் வா இது எப்படி நம்ம கிளியர் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் குதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலே இந்த கொஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டான். யார் தான் இந்த சுயேஷி? இவனை எப்படியாவது நான் கில்டு மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அவன் மட்டும் என் கில்டில் வந்து சேர்ந்துட்டானா இன்னும் நிறைய சாதனை பண்ணலாம் அவனை வச்சு. இந்த பாஸோட எல்லா எக்ஸ்பியும் நானே எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அது மூலமா எப்படியும் நான் லெவல் 10 ரீச் பண்ணிட்டேன். என்னோட இலக்கு அடைய இன்னும் 2 கட்டம் தான். அது எப்படியாவது நான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நேரத்தில் ஹீரோக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. லெவல் 10 ரீச் பண்ணதுனால பிளாக் ஆர்மர் செட் ஹீரோவுக்கு கிடைக்குது. நம்ம சில குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணும்போது போனஸ் அடையிறோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அந்த எக்யூப்மெண்ட் எக்யூப் பண்ணலாமான்னு அந்த சிஸ்டம் கேட்டதுக்கு ஹீரோ எஸ் கொடுக்குறான். ஹீரோ அந்த ஆர்மரை மாட்டிக்கிட்டு கெத்தா நிற்கிறான். இந்த ஆர்மர் எனக்கு ஒரு அனிமையை தான் ஞாபகப்படுத்துது. உங்களுக்கும் அந்த அனிமை நம்ம வந்துன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபாக்ஸ் ஆர்மர் மறையும் போது அதுக்கு பதிலாக இந்த ஆர்மர் தோன்றுமா? இது என் உடம்புக்கு ஏற்ற மாதிரியே மாறிடுச்சு. இது எப்படியாவது நான் அடுத்த தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹீரோ வாய்ஸ்ட்டு வந்தவன் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு ஹீரோ நான் ஜஸ்ட் என் கீரை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தொடக்கத்திலே நீங்கள் இப்படியே வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை வீக்குன்னே அழைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சிவப்பு ஆர்மர் சொல்கிறான். உனக்கு எதாவது இன்னும் வேணுமா அப்படின்னு அந்த கேப்டனும் கேட்குறாரு. ஃபேவர் எனக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குற நேரத்தில் வெளியே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்கே பாருங்க, அவங்க வெளியே வர போகிறாங்க. அவங்களுக்கு அதிக தன்னம்பிக்கை தான் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த கொஸ்ட்டு கேட்டுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. 15 நிமிஷம் 36 செகண்டில் இந்த ஹார்ட் மோடு கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு. என்ன இது உண்மையா? அவங்க இந்த ஹார்ட் மோடை கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த நாய் மூஞ்சிக்காரன் வாயை புழக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அந்த மொத்த பார்ட்டியும் வெளியே வருது. அந்த பிளாக் ஆர்மர் மாட்டிருக்கானே அவனா இதை கிளியர் பண்ணான். ஆமாம், அவன் தான் அந்த பார்ட்டியோட லீடர். அவன் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணான். அந்த ஹியூமன் எந்த கில்டாக இருப்பான்? இது இம்பாசிபிள், ஆனால் மற்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சுற்றி இருந்தவங்க பேசுகிற நேரத்தில் எங்களை இப்படி எல்லாரும் சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
கன்ஃபார்ம் நான் சுயசி அழைச்சிட்டு போய் என் கில்டு லீடர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறான். ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன் எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஹீரோட்ட சொல்கிறப்ப, இது நான் இந்த உலகத்துக்கு வந்து இது 2வது தடவை நடக்குது, இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா, சாரி ஆனால் எங்கள் பார்ட்டி தான் ஃபஸ்ட்டு கிளியரும் அதோட ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன் எல்லார்ட்டையும் சொல்கிறான். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை அழைச்சிட்டு வந்தனால தான் இதை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த நாய் மூஞ்சிக்காரன் சொல்கிறதுக்கு, ஸ்ட்ராங்கான ஒருத்தனா, நான் போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை எங்கள் கில்டுக்கு அழைச்சிட்டு போக விரும்புகிறேன், உங்களோட எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், எங்கள் கில்டில் வந்து மட்டும் சேருங்க. இவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, இவனை வச்சு கில்டில் இருக்க ஹை லெவல் கோஸ்டெல்லாம் கிளியர் பண்ணலாம், இவன் இப்போ காட்டுற பவர் உண்மையாக இருந்தா இவன் ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்கானவனாக தான் இருப்பான். அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து எங்கள் கில்டில் சேருங்க, எங்கள் கில்டில் சேருங்க, நீங்கள் எந்த கில்லும் இல்லையா, எங்கள் கில்ல வந்து சேருங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த நாய் மூஞ்சிக்காரன் நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி திட்டுறான். திறமை இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. என்னோட நிஜ உலகத்தில் கூட இந்த மாதிரி பெரிய பெரிய கில்லாம் எப்படிப்பட்ட ஹீரோவாக இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தனா எந்த இடத்த போனாலும் உனக்கு மரியாதை இருக்கும். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த கேப்டன் வழி விடுங்க, அவன் என் கில்ல தான் வந்து சேர போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன் அந்த பீஸ்மேன் சிட்டியில் தான் கட்டுறாங்க. எல்லாரும் வேப்பாக பார்க்குறாங்க. ஹீரோவும் அந்த பார்ட்டியும் எல்லாம் ஒன்றா அந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க. இது அந்த கோட் பார்ட்டி தானே, இவங்க அந்த கொஸ்ட்டுக்குள்ள போனாங்க, இவங்க எங்க அதோட அந்த ஹியூமன் அங்கே என்ன பண்ணுறான், இவனை முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லை, ஆனால் இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், ஏன்னா இவன் லெவல் தெரியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 19 லெவலாவது இருப்பான், நீ என்ன காமெடி பண்ணுறியா, அவன் லெவல் 18 இல்லை 20 இருக்கலாம், எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் நிறுத்தி சாக்குராவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அட்வென்ச்சர்களில் மீட் பண்ணலான்னு அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, ஆனால் கோஸ் கில்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த கில்டுக்குள்ள அந்த பீஸ் கேர்ள் சொல்லுது, நான் இப்போ டயட்டில் இருக்கேன், அதனால எனக்கு சாப்பிட வேணாம். அதுக்கு அந்த பீஸ்மேட்ஸ், நீ சாப்பிடலாலும் பரவாயில்ல, எங்கள் கூட வந்து குடிக்கலாம்ல, நீ தான் எங்கள் கூட குடிக்கிற, நல்லா வா போய் ஒன்றா சரக்கடிக்கலாம், நான் உன்னை நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன், ஆனால் நீ ஒரு தடவை கூட எங்கள் கூட வந்ததில்ல, எனக்கு வழி விடுங்க அப்படின்னு ஹீரோ 2 பேர்த்தையும் பொழந்துக்கிட்டு உள்ளே போகிறான். ஏ குழந்தை, நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரில, உனக்கு என்ன இப்போ அடி வாங்கணும்னு ஆசையாக இருக்கா, அதுல இருந்த இன்னொருத்தன் நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவை பார்த்து. ஏய் நீ அவன் தானே, நீ கொஞ்சம் மாறிட்ட அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறா. நீ தானே எங்கள் கோஸ்ட்டை எடுத்துகிட்டு போன, அதோட அந்த கீரை எங்கே நீ திருண்ண, இல்லைனா அவன் கையில் வச்சிருந்த காசெல்லாம் இந்த ஆர்மர் அங்கேயும் அவன் செலவு பண்ணியிருக்கலாம், சாக்கரை அவங்க கூட இல்லையா, நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் அவளை இன்னைக்கு பார்க்கவே இல்லை, இவங்க 2 பேர்த்த தவிர வேற யாரையுமே நான் பார்க்கல. ஏய் நீ இதை கேட்டியா, 2 தொல்லை கொடுக்குற 2 பேரா, 2 தொல்லை கொடுக்குற 2 பேரா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் உங்களை தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஏய் உன்னை இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான் அவன். நீங்கள் இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கலையா, அதை நீ கவனிக்கலையா அப்படின்னு ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அவன் கையை தடுக்கிறான். அவ்வளோ ஸ்ட்ராங்கா, யார் தான் அந்த பையன், ஏய் முட்டாள், இங்கே காட்ஸ்லாம் இருக்காங்க, அதனால இங்கே சண்டை போடணும், வா வெளியே போய் சண்டை போடும், வா இது சண்டை போடுற நேரம் அப்படின்னு 2 பேரும் ஹீரோவை சண்டை போட கூப்பிட்றாங்க. நீ வச்சிருக்க கீருக்காக நீ பணத்தெல்லாம் செலவிட்டா நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நீ வெளியே வா, நான் உன்னை ஜெயிச்சு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டே போகிறானோ. அந்த நேரத்தில் ஹீரோ, சக்குரா வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வெயிட் பண்ணுங்க, வெளியே போகாதீங்க, வெளியே போனால் அவங்க ஒன்று அடிச்சிருவாங்க, நீங்கள் உள்ளேயே காட்ஸோட இருங்க, காட்ஸ் உங்களை பார்த்துப்பாங்க. அதுக்கு நான் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். உங்களுக்கு உள்ளே இருக்க விருப்பம் இல்லைனா வெளியே வந்து என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் கவனிங்க, இங்கே பீஸ்மேன் ஏரியாவில் ஒரு ஹியூமன் வந்து பிரச்சனை பண்ணுறதா, உனக்கு எவ்வளவு தைரியம், அங்கே பாருங்க கேப்டன் சிவசி வெளியே வரான் அப்படின்னு கேப்டன் சொல்கிறான். கேப்டனா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது இந்த பையனா அப்படின்னு அவளும் ஷாக் ஆகுறா. இங்கே ஒன்றும் இல்லை, வாங்க சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அவங்கள சண்டையை கூப்பிடுறான். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கள் கேப்டனோட ஃபைட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு எல்லாம் முறைச்சி பார்க்குறாங்க உங்கள் 2 பேர்த்தையும். இது கருத்து வேறுபாடு தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை பயந்துட்டு ஓடி போகிறானுவோ. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன் கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, எங்கள் சாக்குரா இல்லை, வாங்க இப்போ உங்கள் கில்டுக்கு போகலாம், அதோட கோஸ்டி ஏற்கனவே முடிஞ்சிச்சு, இனிமேலாம் என்ன கேப்டன் கூப்பிடாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறதுக்கு, நானும் இதான் யோசித்தேன் அப்படின்னு அந்த கேப்டனும் சொல்கிறான். இப்போ அவங்க சொல்லிட்டு இருந்த ஓஜி கில்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. கில்டு மாஸ்டர் நம்ம கேப்டனை பார்த்து, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையில் இந்த கொஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கும் ரிவார்டு வாங்கினதுக்கும், ஆனால் ஒரு ஹியூமன் மற்ற கொஸ்ட்லேயும் உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா, ஹியோஷிக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அதோட அவனால தான் இந்த கொஸ்ட்டை எங்களால் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சது, அதனால தான் இந்த கில்டுக்கு அவனை சேர்க்க விரும்புகிறோம், அதோட அவனை நிறைய கொஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் நாங்கள் ஆசைப்பட்றோம், என்னதான் வெகுமதி நிறைய இருந்தாலும் அவர் இருந்தால் அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கணும், ஏன்னா உங்கள் ஹோல் பார்ட்டியுமே ஹியூமன் தான், ஆனால் கில்டு மாஸ்டர் ஒரு பீஸ்மேனா, ஒரு பீஸ்மேன் கில்டை ஒரு ஹியூமன் வழி நடத்துறதா, இது அர்த்தமே இல்லை அப்படின்னு வைஸ் கில்டு மாஸ்டர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஹியூமனை மட்டும் தானே பார்த்தீங்க,
ஒருவேளை அவன் வேற ஒரு கில்டோட ஸ்பையா இருந்தா என்ன பண்றது? பேசிட்டு இருந்ததை கேட்ட ஹீரோ, என்னது நான் இன்னொரு கில்டேட் வந்த ஸ்பையா அப்படின்னு கேட்கறான். சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கில்டு மாஸ்டர், வைஸ் கில்டு மாஸ்டர், நம்ம கேப்டன் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கில்டை உருவாக்குனாங்க. அதனாலதான் அவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் நிறைய காரணத்தோட இருக்கு. பிரசிடென்ட் ஒரு பீஸ்ட்மேன், அதோட இங்க கேப்டன் ஒரு ஹியூமன். அதனால அவங்க எப்பயுமே இங்க வெளியாள் மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால பிரசிடென்ட் கண்மூடித்தனமா இதெல்லாம் நினைக்கிறாரோ, கேப்டன் மட்டும் எங்களுக்கு கருணை காட்டலன்னா நாங்க எப்பயோ அந்த கில்டை விட்டு வெளியே போயிருப்போம். விக்டர், இதை பத்தி நீ பேசாத அப்படின்னு அந்த சிவபார் மரவரை தடுக்கிறான். மற்ற கில்டு நிறைய வேல்யூபான கொஸ்ட்டை தான் எடுக்க பாக்குறாங்க. அதே சுயேஷி எங்க டீம்ல இருந்தானா நாங்க நிறைய கொஸ்ட்டை கிளியர் பண்ண வைக்கும். அவனை நம்ம நம்பலாம், ஏன்னா அவனோட அனலைஸ் ஸ்கில் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு கேப்டன் ஹார்வி சொல்லிட்டு இருக்காரு கில்டு மாஸ்டர்கிட்ட. உங்களுக்கு வேணா ஒரு கேப்டன் தேவைப்படலாம், ஆனா எங்களுக்கு அது தேவையில்ல. நீங்க என்ன எங்க கில்டு கீழே வர விரும்பலையா? நிச்சயமா அவனை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா நீங்களா மனுஷங்க தானே. இயற்காவே உங்களை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. என்ன நீங்க சொல்றீங்க? என்னோட லாயல்ட்டியும் என்னோட பார்ட்டியோட லாயல்ட்டியும் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நாங்கள் இந்த கில்டுக்காக நிறைய கஷ்டமான கோர்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம். உங்களும் நாங்கள் எஃபிஷியன்ஸாக இல்லைனாலும் இந்த கில்டுக்காக நாங்கள் ரொம்ப நாள் உழைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம கேப்டன் அவருக்கு எதிராக பேசுகிறாரு. ஹார்வி, உன்னோட ஹியூமன் பார்ட்டியால் நம்ம கில்டே ஒரு சர்ச்சைக்கு மாட்டிச்சு தெரியுமா? அதோட மற்ற கில்டெலாம் நம்ம கேப்டன் ஒரு ஹியூமன் தெரிஞ்சா மற்ற கில்டெலாம் நம்மளை கேலி செய்யும். அதோட நம்ம கில்டோட ரெப்புடேஷனே கீழே போயிடும். கில்ட் மாஸ்டர், உங்களுக்கு புரிஞ்சுதா? கில்டோட எதிர்காலத்தை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கில்டு மாஸ்டர் அப்படின்னு கேப்டன் கேட்குறாரு. ஒருவேளை நம்ம வைஸ் கில்டு மாஸ்டர் சொல்கிறத கேட்கலாமே. ஹார்வி, நீ சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்கணும். அதோட ஹியூமன் ஃப்ரெண்டை நம்ம நல்லா உபசரித்து அனுப்புவோம். ஆனால் கில்டு மாஸ்டர், எனக்கு புரிஞ்சது, நான் கேப்டன் ஹார்விக்கு மட்டும்தான் நான் வந்தேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் வெளியே போகிறேன். ஃபீல் பண்ணாதீங்க கேப்டன், நீங்கள் எப்போயுமே என்னோட காம்ரேட் தான். நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நான் வெளியே போகிறேன், ஆனால் அவங்க கூட சண்டை போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. விதியை அனுமதிச்சுன்னா நம்ம மறுபடியும் சந்திப்போம். டேக் கேர் ஹியூமன் அப்படி அந்த வைஸ் ஸ்கில் மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்கிறான். மறுபடியும் உங்களுக்கு அது புரியல. நம்ம கில்டோட எதிர்காலத்தில் மாத்திர அளவு அவனுக்கு திறமை இருக்குது. இந்நேரம் இருந்திருந்தா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போ அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியும்? இந்த கொஸ்டின் நீங்கள் கிளியர் பண்ணது காரணமே உங்கள் அக்கு தான். சரி வாங்க போகலாம். இனிமேல் இதை பற்றி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த கேப்டன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறான். அடுத்து நான் எப்படி டெவலப் பண்ண போகிறேன்? இல்லைனா நான் சாக்குராவை தேடணுமா? இப்போ எனக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுத்த அந்த சட்டையை நான் கிழிச்சதுக்காக அவள்கிட்ட நான் அனுப்பி வைக்கணும். அவனை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். நீ இந்த முழு நேரமும் இங்கே தான் வெயிட் பண்ணி எனக்காக? ஏன் அப்படி வெயிட் பண்ண? ப்ளீஸ் எனக்காக ஒரு உதவி பண்ணு. என் கில்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை கண்டுபிடிக்க சொல்லி. அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப. உங்களுக்காக எப்பயுமே எங்கள் கில்டு திறந்துருக்கும். உங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்த்து என்னால் மறக்க முடியலாத. நீங்கள் செய்கிறது ஏற்ற மாதிரி நாங்கள் ரிவார்ட்லாம் தருவோம். இல்லை ஜெயிக்கிறது மூலிமா அதிக ரிவார்டு கிடைக்குமா? அப்படின்னா நான் ஆர்வமாக தான் இருக்கேன். ஜெயிக்கிறது மூலமா எனக்கு அதிக காசு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இது ரொம்ப அவசரம். ஒரு பணக்காரனோட மகள் தொலைஞ்சு போயிட்டா அவளை காப்பாற்றுறது தான் கொஸ்ட்டு. உங்களுக்காக எங்கள் கில்டு மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறதோட எபிசோட் முடியுது காய்ஸ். வாட்ச் கொஞ்சம் ஒரு மாற இருந்தால் மன்னிச்சிங்க காய்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை சரியா. நான் வீடியோ கூட கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்காக ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.